சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயே நான் வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான்லாம் இனிமேல் சயின்ஸே படிக்க மாட்டேன், சயின்ஸ்ல எனக்கு சென்டம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க சில பசங்க. ஆனா சில பசங்க நான் என்னதான் படிச்சாலுமே மேம் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன், நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறேன், நீங்க கொடுக்குற என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும்னு சொன்னேன் அதையும் நான் படிக்கிறேன், பட் இருந்தாலுமே எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது மேம் அப்படின்னு சில பசங்க இருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா என்னதான் படிச்சாலும் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா நீ பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தனா, வெறும் படிக்கிறது அப்படின்னா வெறும் அந்த கான்செப்ட்ஸை படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுன்றது ப்ரிப்பரேஷன் கிடையாது. தட் இஸ் அ வெரி 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 ராங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நான் என்ன மேம் பண்ணணும்? எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, டாப்பர் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அவங்க ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவை 10 தடவை v is equal to IR, v is equal to IR, v is equal to IRன்னு சொல்லிட்டு மண்டையில ஏத்திட்டு இருக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபார்முலால போடுவாங்க. இதாண்டா டாப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நீ ரீகால் ரிவிஷன் பண்றப்ப எப்பயுமே நீ என்ன பண்ணக்கூடாது? திரும்ப ரீரீட் பண்ணக்கூடாது. ரீரீட் பண்ணனா உனக்கு அந்த லைன் அப்படியே இருக்குமே தவிர்த்து அதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு உனக்கு தெரியாது. அண்ட் ஒரு சாப்டர் படிக்கிறப்ப நீ பாட்டுக்கு எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்ட, ஆனா அந்த சாப்டர்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னா நீ படிச்சது எல்லாம் வேஸ்ட். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட், ஹார்ட் ஒர்க் மட்டும் வந்து கிடையாது. ஸோ சயின்ஸ் எக்ஸாம்க்கு இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் பயமா இருக்கா உங்களுக்கு? பயப்படவே வேண்டாம், ஐஸ்வர்யா மேம் இருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சீரீஸ்ல நான் என்ன பண்ண போறேன், சீரீஸ் இல்ல இப்போதைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களோட பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி எப்படிலாம் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ், அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா உனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அது ஒரு போனஸ். சரியா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உனக்கு சொல்லியிருந்தேன் என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ பசங்களா இந்த எல்லா கொஸ்டின்ஸ் நான் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் வந்து போடுறேன். இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீ தரோவா படிச்சுட்டு போங்க. சரியா? தரோவா படிங்க. அதுவே ஒரு 5-6 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதை நீ வந்து தரோவாக்கிட்டாவே கண்டிப்பா ஈவன் நீ வந்து சுத்தமா மார்க்கே வரல, என்னால் எடுக்கவே முடியல சயின்ஸ்ல அப்படின்னு நீ நினைச்சாலும், மேம் நான் 40 மார்க் 50 மார்க் தான் எடுக்கிறேன்னு நினைச்சாலும் உன்னாலுமே 70 above எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட 2025 நம்மளோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதாண்டா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட். சரியா? ஸோ 2025 கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரியா? ஸோ பாருங்க. ஸோ இதில் உனக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரில். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உனக்கு வந்து 12 1 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் அதில் 12th 1 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 23rd சாப்டர்லேருந்து வரும். அண்ட் அதே மாதிரி பார்ட் 2ல வந்து 2 மார்க்ஸ் வரும். அதில் 22 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அண்ட் பார்ட் 3ல வந்து உனக்கு கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி, அது 4 மார்க்ஸ். அண்ட் பார்ட் 4ல வந்து உனக்கு 7 மார்க் கொஸ்டின் வந்து வரும். 3 கொஸ்டின் வரும். சரியா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். இதுதான் வந்து உன்னோட ப்ளூ பிரிண்ட். ஆல்ரெடி அந்த வீடியோ செக் பண்ணனா செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1ல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 1 kilogram force equals to, okay, 1 kilogram force is equal to 98 into 10 power 4 dyne. என்னது? 98 into 10 power 4 dyne. That is the correct answer. Next question என்ன? Next question வந்து the eye defect presbyopia can be corrected by bifocal lens. So option D is the right answer. Next question என்ன? The work done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joule. What is the potential difference between the points? So இங்க வந்து உனக்கு என்ன சொல்றது, நம்ம வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். ஸோ உனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ V is equal to W. V is equal to என்னது? நம்மளோட W by Q. சரியா? ஸோ W is 100 and Q is 10. ஸோ 100 by 10 என்னது உனக்கு? 100 by 10 என்னதா? 10. ஸோ 10 volt is the right answer. ஸோ option B is the right answer. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 1 மார்க்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1 மார்க்ஸ்ல நான் வந்து உனக்கு சால்வ் பண்ணிட்டேன். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐரீன் கியூரி. அண்ட்
நெக்ஸ்ட் என்ன? dash is an important metal to form amalgam, நம்மளோட mercury. next question, when the pressure is increased at constant temperature, the solubility of gases in liquid increases. சரியா? So pressure increase பண்றப்ப solubility also increases. The pH of a solution is 3. அதோட OH minus concentration என்ன? pH உனக்கு 3 னா POH எப்படி கண்டுபிடிப்பேன்? 14 minus 3 which is equal to 11. So pH வந்து POH 11 னா அதோட concentration 1 into 10 power minus 11 concentration. Next question என்ன? What is this reaction? இது என்ன reaction? எல்லாரும் நினைச்சிருவீங்க இது வந்து oxidation of ethanol கிடையாது. oxidation of ethanolல உனக்கு ethanoic acid form ஆகும். பட் ஆனா இங்க ethanol எனக்கு டைரக்டா carbon dioxide மாதிரி இருக்கு. So this is combustion of ethanol. Next question என்ன? Casparian strips are present in the endodermis. Next, the centromere is found at the center of the dash chromosome. Metacentric chromosome la the centromere will be present in the center. Next in World AIDS Day, when it is celebrated? December 1 is the right answer. Which software is used to create animation? Animation create பண்றதுக்கு what is the software that you use? That is Scratch. Okay, so 12th question 1 mark எப்பயுமே last lesson ல இருந்து தான் வரும். சரியா? And next நம்மளோட part 2 க்கு போயிடலாம். part 2 என்னது? நம்மளோட 2 marks question. So இதுல வந்து உனக்கு வந்து any 7 வந்து நீ எழுதலாம். ஆனா 22nd வந்து கம்பல்சரியா நீ வந்து எழுதணும். சரியா? first one என்ன? 1 calorie னா என்ன? 1 calorie னா என்ன? So பசங்களா நீ வந்து proper definition with proper definition நீ 1 calorie இந்த definition defined வரப்பயே exact words யூஸ் பண்ணணும். இல்ல உனக்கு மார்க் வராது. மேம் நான் வந்து என்னோட own wordsல explain பண்ண அப்படின்னா definitionக்கு மார்க் தர மாட்டாங்க. ஓகே, ப்ராப்பர் எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ 1 calorie. அண்ட் longitudinal வேவ்ல உனக்கு என்னது இருக்கும்? கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து எழுதுங்க. அக்கோஸ்டிக்ஸ் சாப்டர் வந்து உனக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன? 2 conditions necessary for rusting of iron. ஓகே, ஸோ moisture and air. பட் ஆனா நீ வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. உனக்கு 2 மார்க்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நீ வந்து எழுதணும். ஓகே, ஸோ 1 calorie என்ன சொன்ன மாதிரி amount of energy required to raise raise the temperature of 1 gram of water by 1 degree Celsius. ஸோ இது அப்படியே நீ வந்து எழுதணும். சரி, டெஃபினிஷன்ஸ் அப்படியே நீ எழுதினாதான் உனக்கு மார்க் கிடைக்கும். கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரெஸ்டிங் ஆஃப் அயன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல வரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தனா ஃபுல்லா உனக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப் OH எதுக்கு வரும்? நம்மளோட ஆல்கஹாலுக்கு வரும். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல உனக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை தவிர்த்து வேற எலிமெண்ட் இருந்தா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபியூரன் இஸ் எக்ஸாம்பிள். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் உனக்கு அது தெரியல அப்படின்னா தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணு. சோப்பு வந்து என்னது? சோப்பு வந்து இட் இஸ் பொட்டாசியம் ஸ்டீரியேட். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்ன? நம்மளோட பென்சீன். அப்ப அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இஸ் ஈத்தேன். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் த எர்த்? ஹார்ட்ல வந்து வால்வோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபார் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ, பேக்வர்ட் ஃப்ளோ வராம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக தான் வால்வ் வந்து ஹார்ட்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதை நான் சொல்ற மாதிரி எழுதக்கூடாது. எக்ஸாக்டா கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதணும். வாட் இஸ் போல்ட்டிங்? ஓகே, ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணி ஷூட் எலாங்கேட் பண்றோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? போல்ட்டிங். அண்ட் ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து என்ன பண்றோம்? அதை இன்டியூஸ் பண்ணலாம். என்ன ஹார்மோன் தேவை, அதுக்கு என்ன ஹார்மோனை நம்ம இன்டியூஸ் பண்ணுவோம் அதையும் நீங்க வந்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்? இதுதான் வந்து ஒரு போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர். இதுல எது வெஜிடேட்டிவ் செல், எது ஜெனரேட்டிவ் செல், எது எக்ஸைன், எது இன்டைன் அப்படின்னு வந்து எழுதணும். சரியா? சோ அதை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பாத்துக்கணும். சரியா? சோ ABCD என்னென்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the degenerated wing of a kiwi is an acquired character. இது என்னடா பசங்களா? இது நம்மளோட என்ன இது நம்மளோட இந்த சாப்டர் எவல்யூஷன் சாப்டர் இருந்தோம் உனக்கு வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த போல்ட்டிங்க்கு என்ன ஹார்மோன் மேம்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கு என்ன ஹார்மோன்? ஜிபரலின் ஹார்மோன் வந்து நம்ம பண்ணுவோம். அண்ட் இந்த ABCD கூட என்னென்னு சொல்லிடுங்களா மேம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ A is செல் வால் அண்ட் B is செல் மெம்பரேன், எக்ஸைன் இன்டைன் கூட எழுதலாம். அண்ட் C வந்து உனக்கு வந்து வெஜிடேட்டிவ் செல்லா டீஜெனரேட்டிவ் செல்லா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராப்பரா நீ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, டீஜெனரேட்டட் விங் ஆஃப் அ கிவி இஸ் an acquired character. ஏன் வந்து இது acquired characterன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க? பிகாஸ் இது வந்து இன்ஹெரிட்டட் இல்ல, இது டியூ டு அடாப்டேஷன்காக தான் உனக்கு வந்து என்னது
அந்த விங் வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன்? டீஃபாரஸ்டேஷன் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படி டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ் எழுதணும். சரியா? ஸோ அந்த சாப்டர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உனக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மாஸ் percentage composition of methane. Okay, so this is also very very important question. Okay, so இதுக்கு நீ வந்து மொத்தமா இதோட molecular mass வந்து carbon 12 and hydrogen வந்து 4. So 12 plus 4 16. So carbon ஓட composition கண்டுபிடிக்க 12 by 16 into 100. Okay, and hydrogen க்கு 4 by 16 into 100. Okay, so இது 75%, இது 25% பார்த்தனா கார்பன் உனக்கு 75%, ஹைட்ரஜன் உனக்கு 25%. Okay, so இதான் நம்மளோட 2 marks. Okay, next வந்து இதுல இந்த 20 seconds question எப்பயுமே நியூமரிக்கல்ல வரும். ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க atoms and molecules. Okay, next என்ன நம்மளோட part 3 any 7 questions தான். 32 வந்து compulsory, இது வந்து 4 marks. Okay, derive the ideal gas equation. Derivation proper எழுதணும் பண்ணணும்டா. Okay, so derive பண்றப்ப நீ அந்த ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு எல்லா ஸ்டெப்பையுமே எழுதணும். நீ பாட்டுக்கு உனக்கு கடைசி ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைரக்டா கடைசி ஸ்டெப்க்கு வரக்கூடாது. ஸ்டெப்புக்கு மார்க் இருக்கு டெரிவேஷன்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? டிஃபரன்ஷியேட் ஐ எஃபெக்ட்ஸ். ஆப்டிக்ஸ் சாப்டர்ல இருந்து உனக்கு கேட்டிருக்காங்க பாரு. மயோபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியாக்கு உண்டான டிஃபரன்ஸ் 5-6 பாயிண்ட் மினிமமா எழுதணும். சரியா? 5-6 பாயிண்ட் எழுதுங்க, அதுக்கு மேல எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். சரியா? அது மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா ஒரு 6 or 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அண்ட் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேஸ் அந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோ லா, இதுவுமே வந்து தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஹெவி தியரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அண்ட் நியூமரிக்கல்ஸும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், கார்பன் டை அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் சாப்டர்ல. ஸோ அதோட அந்த மிசல் ஸ்ட்ரக்சரோட எழுதணும் அண்ட் எல்லா ஸ்டெப்ஸையுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க 4 மார்க்ஸ்க்கு வர மாதிரி. சரியா? அண்ட் ஹவு டஸ் லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச், அதோட அடாப்டேஷன்ஸ் எப்படி நடக்கும் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் லேபிள்டு டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் ஒவ்வொரு இந்த ஆக்சான், டென்ட்ரைட்ஸ், சைட்டான் இதை பத்தி நீ வந்து ப்ராப்பரா என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைனும் பண்ணணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன? கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட புக் பேக்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சாயில் எரோஷனை எப்படி நீ ப்ரிவென்ட் பண்ணுவ? ஓகே, ஸோ தியரி, ஹெவி தியரி கொஸ்டின்ஸும் உனக்கு வந்து இருக்கு. ஸோ தியரி சாப்டர்ஸையும் நீ வந்து விட்டுறக்கூடாது. ஆனால் கொஞ்சம் நீ வந்து மேலோட்டமா கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, ஒரு 4 பாயிண்ட் வச்சு நீ வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன? 30 செகண்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். என்னது? நம்மளோட நியூமரிக்கல்ஸ். ஓகே, ஸோ இது எதுல வருது? இது வந்து நம்மளோட டாப்லர் எஃபெக்ட்ல வருது. ஸோ இதோட ஆன்சரை எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர் பண்றவங்கள நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சரியா? அண்ட் நம்மளோட கடைசியா 7 மார்க்ஸ் வருவோம்டா. 7 மார்க்ஸ்ல பார்த்தனா 7. ஸோ டாப்லர் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நியூமரிக்கல்ஸ்ல அந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சு நீ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாதான் மார்க் உண்டு. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் 7 மார்க்ஸ்ல பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில 1. பிசிக்ஸ்ல எந்தெந்த சாப்டர் கேட்டிருக்காங்க? லாஸ் ஆஃப் மோஷனுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு டெரைவேஷனும் அண்ட் ஒரு தியரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பரா எழுதிடணும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, டெஃபினிஷன், அதோட யூனிட் என்ன, ஆம்பியர், அண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை மெஷர் பண்ணுவோம், அம்மீட்டர். ஓகே, ஸோ பார்ட்டா கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் நம்மளோட கெமிஸ்ட்ரியில பார்த்தனா உனக்கு வந்து ஐக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வேஷன் சப்ஸ்டன்ஸ்குள்ள வித்தியாசம், அந்த டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேபிளர் காலம்ல 4-5 பாயிண்ட் கண்டிப்பா எழுதிருங்க. அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா லோவர் டெம்பரேச்சர்ல ஆக்சிஜன் ஈஸியா டிசால்வ் ஆகும், நிறைய டிசால்வ் ஆகும், அதனால தான். வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன, அதை எழுதிடுங்க. ஓகே, அதை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு உண்டான வித்தியாசம் என்ன, அதை எழுதணும். அண்ட் இதுல வந்து சாலிட் காம்பவுண்டை ஹீட் பண்றப்போ ஒரு கேஸ் கொடுக்குது. என்ன சாலிட் காம்பவுண்ட் பார்த்தனா, தட் இஸ் ஆக்சுவலி கால்சியம் கார்பனேட். அதை ஹீட் பண்றப்ப உனக்கு ஒரு கேஸ் decomposes into gas B and C. Okay, so calcium oxide and carbon dioxide form ஆகும். அந்த இல்லையே. So this is actually கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஸோ பசங்களா நீங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிட கூடாது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ
a solid compound A on heating decomposes into என்னது ஐயோ ஃபுல்லா வந்து erase பண்ணிடும். ஓகே, ஸோ இதுல வந்து இது கால்சியம் கார்பனேட், பி வந்து என்னது கால்சியம் ஆக்சைடு அண்ட் சி வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை வாட்டர்ல பாஸ் பண்றப்ப இட் பிகம்ஸ் அசிடிக். ஸோ H2CO3. ஸோ அது கார்போனிக் ஆசிட். ஸோ ABNC என்ன சரியா? ஸோ இது நம்மளோட கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் பார்த்தோன்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இந்த சாப்டருக்கும் என்னது நம்ம ரீப்ரொடக்ஷன் சாப்டருக்கும் உனக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. இதில் மோனோகாட் அண்ட் டைகாட் ரூட்டுக்கு உண்டான வித்தியாசம், ஏரோபிக் எனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு உண்டான வித்தியாசம். ஸோ இதெல்லாம் தியாரி. ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பாருங்க. ஓகே, அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, நம்ம வந்து சூப்பரா வந்து நம்ம பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ உனக்கு வந்து ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படின்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல எஸ் மேம் எனக்கு ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லு. இல்லை எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது மேம் அப்படின்னு வந்து சொல்லுங்க. பிசிக்ஸ்ல பார்த்தனா உனக்கு ஒவ்வொரு பார்ட்லயும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நான் வந்து உனக்கு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் பிசிக்ஸ்ல நீ வந்து இந்த 2025 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து உனக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க மோஸ்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணு, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா படிச்சிரு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கு நான் போடுறப்ப அந்தந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்பயே நீங்க தரோவாயிடணும். ஸோ பிசிக்ஸ்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும், தரோவா படிச்சிடணும். சரியா? ஆல்பா பீட்டா காமா ரேஸ், இது வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் அண்ட் இது வந்து டாப்லர் எஃபெக்ட். ஓகே, பிசிக்ஸ்ல இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸை இப்பயே இந்த வீடியோ முடிச்சோடனே படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு பார்ட்ல இந்த 2025 கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு சாப்டர்ல எதெல்லாம் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இந்த 2025 கொஸ்டின் பேப்பர் முடிச்சதுக்கு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் 2025 கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பயாலஜில ஒவ்வொரு பார்ட்ல பாருங்க எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் பயாலஜில இந்த சாப்டர்ஸ் தான் மோஸ்டா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025ல இந்த சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக மற்ற சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணலாமா? கிடையாது. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணுங்க. ஓகே, எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணுங்க. நீங்க வந்து இந்த 2025 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணதை எஸ் மேம் இட் இஸ் யூஸ்ஃபுல், ஐ ஹாவ் ரெட் ஆல் த கான்செப்ட்ஸ் இன் திஸ் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அண்ட் பசங்களா 2024 கொஸ்டின் பேப்பரும் வேணும்னா அப்படி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறது தான் நம்மளோட மெயின் அல்டிமேட் கோலா இருக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.